விஜய் அவர்களுடைய காங்கிரஸ் கூட்டணி நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஆதவ அர்ஜுனா சந்திப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விஜய் அவர்கள் கிட்ட ஒரு 11 மணி வாக்குல ஆதவ அர்ஜுனா சந்திச்சு விளக்கம் அளிக்க போறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 30% சீட்டுகள் அப்படிங்கிறது பேசி முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 65 சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவும் இதுக்கு முழு சம்மதம் சொல்லாம பரவாயில்ல, பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்காது, நம்ம தளபதி கிட்ட பேசிட்டு வந்துட்டு சொல்றோம் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இதுல முக்கியமா காங்கிரஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அதை விட்டு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட விஜய் தயாரா தான் இருப்பார் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா புஷி ஆனந்த் தான் பாண்டிச்சேரி முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தது. பட் காங்கிரஸ் கூட கூட்டணி அமையுது அப்படிங்கிறப்ப உன்னை இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிச்சேரி முதல்வரை காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கறதுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா, வரக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தல்ல அது பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதனால எங்களுக்கு அதுல 50% சீட்டுகள் வேணும். இப்ப இந்த 65ல முன்ன பின்ன நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா 2029 தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 பாராளுமன்ற தொகுதியில 20 எங்களுக்கு வேணும், 20க்கு 20 நாம பிரிச்சுக்கிட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில சிக்கல் அப்படிங்கிறதையும் உருவாக்குற மாதிரி இருக்கு. இன்னும் எப்படியாவது திமுக பக்கம் காங்கிரஸை இழுத்தாந்துடணும் அப்படின்னு ஒரு கும்பல் கனிமொழி தலைமையில லாபி அப்படிங்கிறதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை காங்கிரஸ் டிவிகே கூட்டணியில் தான் இணையும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியல, ஸ்டாலினுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு காலையில சில அறிவிப்புகள் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள், ஓய்வூதியதாரர்கள், அதாவது இந்த முதியோர் ஓய்வூதிய தொகை பெறக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே 1200 ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா? அதை இந்த மாசம் 3200 ரூபாயா வர வச்சிருக்காங்க. 2000 ரூபாய் சிறப்பு நிதி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் கொள்ளையடிச்ச காசை ஓட்டு கொடுத்து காசு வாங்குவாங்க. இப்ப எல்லாம் கவர்மெண்ட் காசையே கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த தேயிலைக்கான பசும் தேயிலைக்கான விலை கூட்டப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட டபுள் மாஸ் வேலைகள், குரங்கு பல்ட்டிகள், குரலி வித்தைகள் எல்லாத்தையும் காட்டி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது நடக்காது.